எடப்பாடி என்கிற தற்குறி அரசியல்வாதிக்கு முதல்ல திராவிடம்னா என்னன்னு தெரியல. கட்சியில தம்பிதுரையில இருந்து மூத்த தலைவர்கள் பல பேர், முனுசாமியில இருந்து மிகச்சிறந்த தமிழ் பேச்சாற்றல் மிக்கவராக திகழக்கூடிய இலக்கிய அறிவாற்றல் மிக்கவராக இருக்கக்கூடிய வைகை செல்வன்ல இருந்து எத்தனையோ பேர் அதிமுகவில் அறிவு சார்ந்தவர்களும் இருக்கிறாங்க. அறிவு கட்ட மூடர்களை முதன்மைப்படுத்தி பொதுச் செயலாளராக காட்டி வச்சிருக்கிறதுனால திராவிடம்னா என்னன்னு தெரியல, செக்கு எது செவலிங்க எதுன்னு தெரியலன்னு சொல்லுவாங்கல்ல. நான் எல்லாத்துக்கும் காலத்துக்குன்ற மாதிரி திராவிட இயக்கத்தினுடைய கோட்பாடுகளை நீ தவற விட்டதுனால உன்னிடத்துல அந்த உந்தயவிலே, அதிமுகவின் தயவிலே, இரட்டை இலையின் தயவிலே அதிமுக தொண்டர்கள் தூக்கி சுமந்ததுனால 4 எம்எல்ஏ வர வேண்டிய இடத்துல இருக்கிற பாஜக RSS கொள்கையை பின்பற்றணும் அதிமுக என்று உனக்கு அவன் சட்டம் போடுறான். செல்லூர் ராஜுக்கு ஒரு மான ரோசம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மதுரைக்காரனா இருந்ததுனாலயா என்னன்னு தெரியல, கொஞ்சம் அதிமுக காரனா இருந்தாலும் மான ரோசம் இருக்கிறதுனால செல்லூர் ராஜு அதை கண்டித்து இருக்கிறார். எடப்பாடி கண்டிப்பாரா? எடப்பாடிக்கு அது கிடையாது. எடப்பாடிக்கு மானமும் கிடையாது, ரோசமும் கிடையாது. அவர் மண்டியிடுவதை தவிர அவரிடத்துல ஒண்ணுமே கிடையாது. அவர் இந்த கட்சியை கொண்டு போய் பாஜக அடமானம் வச்சதுனால, அடமானம் வைத்த ஒரே காரணத்தினாலே தான் இப்படி அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்கிறார்.